மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு சப்பாத்தி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு 1/4 கிலோ மரவள்ளிக்கிழங்கு உப்பு போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு வேக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 150 கிராம் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் மரவள்ளிக்கிழங்கு வேகும் போதே உப்பு போட்டதுனால நீங்கள் மாவு பிசையும் போது உப்பு போட வேணாம். பாருங்கள், இது வந்து நல்லா மசிக்கணும் ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு. அப்புறம் இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது எப்படின்னா, சப்பாத்தி மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக இலகுன மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் கவரில் போட்டு அதில் எண்ணெய் தடவி தான் நான் தட்டியிருக்கேன். நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தி ட்ரை பண்ணேன். நம்ம நார்மல் சப்பாத்தி ட்ரை பண்ணுற மாதிரி நான் அந்த இதில் போட்டு பரத்தலை. நம்ம கல்லில் வச்சு பரத்தி பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணலை. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தொட்டு பரத்துகிற மாதிரி இருக்கும். நான் இது மாதிரி ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப நல்லா வந்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் உப்பலாம். இதில் வந்து எனக்கு சப்பாத்தி ரொம்ப உப்பி வந்துச்சு, பட் ரொம்ப உப்பி வரல. பட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதோடு வந்து ஒன்று மசால் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் சட்னி செஞ்சிருந்தேன். தேங்காய் சட்னி, கார சட்னி செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா வேக விடுங்க 2 பக்கம் போட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தீய விடாமல் மிதமான நெருப்பில் வச்சு இதை வந்து வேக விட்டு எடுக்கணும். சுவையான மரவள்ளிக்கிழங்கு சப்பாத்தி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.